மிதுனத்தில் பிறந்திருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் கண்டிப்பாக ஹெல்த் பெனிஃபிட்ஸில் ரொம்ப கவனமாக இருக்கும். 4ஆம் இடம் அப்படின்னா உற்பத்திக்கூடிய ஸ்தானம். 4ஆம் இடத்துல செவ்வாய் வந்து உட்கார போகிறாருன்னா கண்டிப்பாக வீட்டில் நிம்மதியாக இருக்காது. வீட்டில் ஒரே ரணகலமாக இருக்கும். முக்கியமாக தொழில் ஆரம்பிக்கிறீங்க, வேலையை ஆரம்பிக்கிறீங்க, நல்லா இருக்குமான்னு கேட்டால் ஜாதகத்தில் இயல்பாகவே மீனத்தில் சனி வக்கரம் அல்லது ஜாதகத்திலே சனி வக்கரம்னா இப்போ உங்களுக்கு சூப்பர் டைமுங்க. சூப்பராக வீடு கட்டுவீங்க. மிதுனத்தில் பிறந்திருக்கக்கூடிய பல நபர்களுக்கு வாழ்க்கை மாறக்கூடிய தருணம் ஏற்படணும்னு நம்ம வேண்டிக்கணும். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயஸ்தானத்தில் சுக்கிரன் உட்காந்துருக்கு. பணத்தை கொண்டு போய் மாட்டிடக்கூடாது, இழந்துடக்கூடாது. சுக்கிரன் போய் 12ஆம் இடத்துல உட்கார்ந்து சனி பார்வை வக்கர பார்வையில் உட்கார்ந்துருக்கும் போது பெண் மூலியமான அவதி. உங்கள் வீட்டில் வாழ்க்கை துணைக்கு ஹாஸ்பிட்டலைசேஷன், ஒன்று கண்ணு பாதிப்பு, இல்லைன்னா பல் சம்பந்தப்பட்ட பாதிப்பு, சில பேருக்கு தலை பாதிப்பு, ஹெல்த் இஷ்யூஸ், ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ். இதனால் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறது, வண்டி வாகனங்களில் விபத்துகள் ஆகிறது, வண்டி வந்து ஏதாவது சேதமாகி அதை மறுபடியும் ரீவர்ஸ் பண்ணுறது, அதாவது மறுபடியும் அந்த வேலை பார்க்குறது, விலை உயர்ந்த பொருட்கள் வச்சிங்கன்னா களவு போகுது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், தயவுசெய்து புரிஞ்சுங்க. வெள்ளி வச்சுருந்தீங்கன்னா இல்லைன்னா வைரம் வச்சுருந்தீங்கன்னா திடீர்னு யாராவது வீட்டில் வேலைக்காரங்க இல்லை ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அதை தூக்கிட்டு போகிற மாதிரி வரும். ரொம்ப முக்கியமாக இருக்கணும். மிதுனத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு லக்ஷ்மி என்ற பெயர் மூலியமான பிரச்சனைகள் வரலாம். ரொம்ப கவனமாக இருக்கணும். 4ஆம் இடத்துல அடுத்த 45 நாட்களுக்கு செவ்வாய் போய் உட்காரப்போது. அதுக்கு முன்னாடி தூக்கம் இருக்காது. ஃபஸ்ட்டு அது வரைக்கும் தூக்கத்தை நல்லா பத்திரமா பார்த்துக்கணும். முடிஞ்ச ஒரு சிம்பிள் சொல்யூஷன், பெட்டு இல்லைன்னா பெட்ஷீட்டு தூக்கி போட்டு புதுசு வாங்கிக்கிங்க, பெட்டர். சில பேருக்கு கண்ணாடி காணாமல் போகும். சில பேருக்கு பணத்தில் பர்ஸை எங்கேயோ கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுவீங்க மறந்து. எங்கேயாவது ஏர்போர்ட்லேயோ பஸ் ஸ்டாண்ட்லேயோ அங்கே கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுவோம், காணாமல் போயிடும். பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது கையில் வச்சுருப்போம், டக்குன்னு எங்கேயா கூப்பிட்டு வந்துருப்போம், இல்லைன்னா காணாமல் போயிடும், தூக்கிடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். 4ஆம் இடத்துல செவ்வாய் வந்து உட்கார போகிறாருன்னா கண்டிப்பாக வீட்டில் நிம்மதியாக இருக்காது. வீட்டில் ஒரே ரணகலமாக இருக்கும். வீடு கட்டணும்னு போனீங்கன்னா அந்த இடத்துல வேணும்னே பிரச்சனை பண்ணுறதுக்குன்னு 2 பேர் வருவாங்க. நிறையா பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும். பிபி பயங்கரமாக அப் ஆகும். சில பேருக்கு ஆன்ஜியோ பண்ணுற மாதிரி சான்சஸ்லாம் இருக்குது. மிதுனத்தில் பிறந்திருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் கண்டிப்பாக ஹெல்த் பெனிஃபிட்ஸில் ரொம்ப கவனமாக இருக்கணும். 4ஆம் இடம் அப்படின்னா உற்பத்திக்கூடிய ஸ்தானம். தொடர்ந்து இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் பாதிப்புக்குள்ளாகும். யாராவது இண்டஸ்ட்ரியல் வச்சுருக்கீங்க, ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, தொழிலில் வேலை செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக அது ஏதோ ஒரு இடத்துல பாதிப்பு கொடுக்கும். அந்த இடத்துல டிரான்ஸ்ஃபார்மர் வெடிக்கிறது, இன்னும் அங்கே ப்ரொடக்ஷன் லைன் வந்து பாதிக்கப்படுறது, அங்கே ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிறது, இதெல்லாம் நடக்கும். மெயினாக ஸ்கூலு, காலேஜு, கவர்மெண்ட் பேங்க்ஸு, சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்க்ஸு, ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் இதிலெல்லாம் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பாதிப்புகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும். படிக்கக்கூடிய குழந்தைகள், ஆசிரியர்கள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, கணக்கில் தப்பாப்போம். எலக்ட்ரிக்கல் லைனிங்கில் பிரச்சனை இருக்குது, ஷார்ட் சர்க்கியூட் ஆகும், சர்க்கியூட்டில் ப்ராப்ளம் வரும். மிதுனத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் தாயாருடைய ஹெல்த் ரொம்ப கவனமாக இருக்கணும். மெயினாக படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது மட்டும் கிடையாது, அம்மாவுடைய ஹெல்த்துமே கவனமாக இருக்கணும், பத்திரமா இருக்கணும். அம்மாவுக்கும் உங்களுக்கும் பயங்கர சண்டை, யாருனால? அவங்க அண்ணன் தம்பினால பிரச்சனை வரும். இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். முக்கியமாக தொழில் ஆரம்பிக்கிறீங்க, வேலையை ஆரம்பிக்கிறீங்க, நல்லா இருக்குமான்னு கேட்டால் ஜாதகத்தில் இயல்பாகவே மீனத்தில் சனி வக்கரம் அல்லது ஜாதகத்திலே சனி வக்கரம்னா இப்போ உங்களுக்கு சூப்பர் டைமுங்க. சூப்பராக வீடு கட்டுவீங்க, நிலம் வாங்குவீங்க, ப்ரொடக்ஷன் லைனில் போவீங்க, புதுசாக தொழில் நிறுவனம் ஆரம்பிப்பீங்க, அம்மா கிட்டேருந்து வரக்கூடிய சொத்துங்கள் வந்து சேரும், மன திருப்தி ஏற்படும், வீடு சும்மா கம்பீரமாக வாங்குவீங்க, இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட் பக்கத்தில் வீடு அமையக்கூடிய பிராப்தம், மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய பிராப்தம், மன மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். குழந்தைகள் இல்லாதக்கூடிய நபர்களுக்கு இனிமேல் குழந்தை பிறப்பு ஏற்படக்கூடிய பாக்கியம், இது எல்லாம் நடக்கும். ஆனால் இப்போ சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா, உங்கள் ஹெல்த்தை நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணுங்கிற மாதிரி இருக்குது. 4ஆம் இடம் அப்படிங்கிறது 5ஆம் இடத்துக்கு 4ஆம் இடம் க்ஷேதபாவம் அப்படின்னு சொல்லுவோம். என்ன அர்த்தம்னா, குழந்தைகளை வந்து ரொம்ப டிசிப்ளின் ரொம்ப போட்டு படுத்தி எடுப்பீங்க, பெட்டை கழட்டிடுவீங்க. தயவுசெய்து புரிஞ்சுங்க, குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் கூலாக அமைதியாக நீங்கள் வந்து அவங்கள ஹேண்டில் பண்ணுறீங்களோ அவங்க போக்கில் விட்டு மெதுவாக நிதானமாக அவங்களை என்கரேஜ் பண்ணி கூப்பிட்டு போகணும். நான் சொன்னது தான் செய்யணும் அப்படின்னீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஒருவேளை ஜாதகத்திலே சனி வக்கரமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். யூபிஎஸ்சியை கிளியர் பண்ணுவீங்க, குரூப் 4 கிளியர் பண்ணி உங்களுக்கு வந்துடும். நிறைய பேருக்கு அரசாங்க உத்தியோகிகள், கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் பெரிய ஒரு வெற்றி கொடுக்கும்.
கல் மணல் கட்டுமானம் ஜல்லி சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் உற்பத்தியாளர்கள் குவாரி வச்சிருக்கிறவங்களுக்குலாம் கோல்டன் டைமாக மாறும். நீங்கள் ஒன்று ஆரம்பிக்கணும், அவ்வளோதான். இயந்திரங்கள், பெரிய பெரிய இயந்திரங்கள் வச்சு நடத்தக்கூடிய எல்லா விதமான தொழில்களும் நல்லா இருக்கும். சர்ஜிக்கல்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்கன்னா சூப்பராக இருப்பீங்க. மருத்துவத்தில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு கார்டியாலஜிஸ்டாக இருக்கீங்கன்னா செம்ம ஆப்ஷன். நீங்கள் தொடர சர்ஜரிலாம் வந்து மிரக்கல் மாதிரி நடக்கும். நீங்கள் தானான்னு யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதுலேயும் மெயினாக சிவகுமார், சுப்பிரமணியன், வேலுமுருகன், இந்த முருகன் பெயர் கொண்ட ஆட்கள், சக்திவேல், சண்முகன், இந்த மாதிரி பெயர் கொண்ட டாக்டர் மூலியமாக அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். இதெல்லாம் லைஃப்பில் ஒரு மிரக்கல் கொடுக்கும். உங்களுக்கு புரியாது, எப்படி நடக்குன்னே தெரியாது, ஆனால் இதெல்லாம் நடக்கும். பியூர் பிளிஸ். இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுல ஒரு பெரிய ஒரு பிளிஸ் இருக்குது. ஸோ மிதுனத்தில் பிறந்திருக்கக்கூடிய பல நபர்களுக்கு வாழ்க்கை மாறக்கூடிய தருணம் ஏற்படணும்னு நம்ம வேண்டிக்கணும். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த எல்லை கிராம தெய்வதைகள்னு சொல்லுவோம். உங்களுடைய வீட்டு பக்கத்தில் மெயினாக இப்போ டைம் பீரியட் அடுத்த 4 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் தோண்டி போட்டுருவாங்க. இந்த குழாய் வந்து ரீஒர்க் பண்ணுவாங்க. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ரெயின் வாட்டர் ட்ரெயின்னு சொல்லுவோம்ல, ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின், அப்புறம் ட்ரைனேஜோடைய வேலை, உங்கள் வீட்டு பக்கத்தில் இடித்து போட்டு புதுசாக கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரே சத்தமாக இருக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். உங்கள் வீடு வாங்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் பிரிட்ஜ் இருக்கும், ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் இடது பக்கம் இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய லொக்கேஷன் ஆஃப் நீங்கள் வாங்கக்கூடிய இடத்தோட லொக்கேஷன். முக்கியமான ஒரு ஹாஸ்பிட்டல், மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டியாக இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல், இதெல்லாம் உங்கள் வீடு வாங்கணும்னா அந்த இடத்துல தான் உங்களுக்கு வாங்குவீங்கன்னு சொல்ல வரேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும். எப்போ சனி வக்கரமாக இயற்கையாகவே இருக்கும்போது. சனி வக்கரமாக இல்லைன்னா இதெல்லாம் பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்கும். மெயினாக செஸ்ட்டு பார்த்துங்க, பிரெஸ்ட்டு பார்த்துங்க. சில பேருக்கு இந்த கட்டி, சனி வக்கரமாக இருக்கும்போது கட்டி ரிமூவ் பண்ணுவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இங்கே இருக்கீங்கன்னு சொல்லலாம். ஸோ என்ன பண்ணால் சால்வ் ஆகும்? உங்களுடைய எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அவருடைய சன்னிதானத்துக்கு செல்வது, அபிஷேகத்தை கொடுக்கறது, புதன்கிழமையோ அல்ல செவ்வாய்க்கிழமையோ அபிஷேகத்தை கொடுப்பது, முடிஞ்சால் அந்த பிராகாரத்தை போய் 5 நிமிஷம் சுத்தம் பண்ணிட்டு வர்றது, இதெல்லாம் மிகப்பெரிய மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் கண்டிப்பாக அழிக்கும். அது டவுட்டே கிடையாது. நீங்கள் எடுக்கணும், அந்த வேலையை எடுக்கணும், பண்ணணும், முயற்சி பண்ணணும்னா ஜெயிக்கும். மெயினாக பண வரவுகள் தாராளமாக இருக்கும். யார்கிட்ட இருந்து? அண்ணன் தம்பி மூலியமாக வர வேண்டிய பணம்லாம் இப்போ வரும். அந்த சிக்கல்கள்லாம் நிவர்த்தியும். நிறைய ஏற்றங்களும் மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்று நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.